நெஞ்சக்கனகல்லும் நெய்துருக தஞ்சத்தரும் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் இறை உணர்வுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக தெய்வ நம்பிக்கை வேணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ யூடியூப்பில் அதை செஞ்சால் நல்லது, இதை செஞ்சால் நல்லது, அப்படி விளக்கு ஏற்றணும், அந்த விளக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும், கண்டிப்பாக டெய்லி பூ வைக்கணும், தெய்வத்துக்கு பிரசாதம் பண்ணி வைக்கணும், அப்படி அது இதுன்னு சொல்லுதாங்களா, அதை தான் நான் நம்பலான்னு சொல்லுவேன். மித்தபடி தெய்வத்தை மனமார கும்பிடணும். கும்பிட்டா தான் நம்மளுக்கு அதோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அதை நாங்கள் உண்மையாகவே நம்புகிறோம். உண்மையாகவே நாங்கள் இப்போ ஒரு 4 வருஷமாகவே கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் எல்லாமே நான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அது படித்த பிறகு எங்களோட வாழ்க்கை தரம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் நல்லா வளர்ந்துட்டோம், வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட கடனும் அடைப்பட்டு நாங்கள் வீடு கட்டிட்டோம். நிறைய நல்லது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் தெய்வத்தை சரணடைகிறது தான் ரொம்ப நல்லது. இதை நான் உண்மையாகவே இது ஒரு சின்ன நல்ல கருத்தாக நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. மோட்டிவேஷன் அவங்கள மோட்டிவேஷனாக எடுத்துக்கிடாதீங்க. இது ஒரு சின்ன நல்ல கருத்தாக எடுத்துக்கிடுங்க. கண்டிப்பாக இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ கந்தர் அனுபூதி படிச்சுட்ருக்கேன். புக்கு கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசத்தில் கந்தர் அனுபூதி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக டெய்லி படிச்சிருவேங்க. எனக்கு எப்படியாவது எனக்கு புக்கு படிக்கணும். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகள், ஆண்டாளம்மா புக்கு, விநாயகர் அகவல், காரியசித்தி மாலை, சிவபுராணம், எல்லா புக்குமே நான் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே நான் படிப்பேன். எனக்கு இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் கிடையாது. எனக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ நான் அந்த புக்கை எடுத்து கண்டிப்பாக படிச்சிடுவேன். எனக்கு படித்தா தான் எனக்கு திருப்தி கிடைக்கும். ரொம்ப அதுக்காண்டி உங்களை நான் ரொம்ப நேரத்தை செலவழிக்க சொல்லலை. ஒரு 10 நிமிஷம் போதும். ஒரு 4 வரி படித்தாலும் போதும். கந்தர் அனுபூதியா ஒரு 4 வரி படிங்க. அதை படித்து புரிஞ்சு படிங்க. அது எனக்கு அர்த்தம்லாம் தெரியாது சொல்கிறதுக்கு. எனக்கு கண்டிப்பாக அருணகிரிநாதர் அளவுக்குலாம் நம்ம பெரிய வசந்தவங்களாம் கிடையாது. அவர் எழுதி வச்சுருக்கத ஒரு 4 வரியை படித்தாலும் அந்த 4 வரியில் ஓரளவுக்கு புரியுத மாதிரி படிக்கணும். அதுதான் அவருக்கு செலுத்த மரியாதை. நம்ம அருணகிரிநாதருக்கும் நம்ம முருகருக்கும் செலுத்த மரியாதை அதுதான். நான் அப்படி தான் படிப்பேன். எனக்கு கந்தர் அனுபூதி படிக்கணும்னு ஒரு விருப்பம். அதனால் இப்போ நான் கந்தர் அனுபூதி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கந்தர் அனுபூதி. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இந்த கந்தர் அனுபூதி. எனக்கு எப்போலாம் படிக்கணும்னு தோணுதோ அப்போ ஃபுல்லாமே நான் இந்த கந்தர் அனுபூதியை தான் படிப்பேன். நீங்கள் படித்து பாருங்கள். அதோட அருமை உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாகவே. முருகருக்காண்டி கண்டிப்பாக டெய்லி ஆப்பிள் வாங்கி வைப்பேன், ஆரஞ்சு பழம் வாங்கி வைப்போம் நாங்கள், பாதாம், பிஸ்தா, பூ மாலை, டெய்லி மாலை தொடுத்து போடுவோம், வைப்போம். அப்படிலாம் சொல்லுதாங்க யூடியூப்பில். அதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளாம் இதெல்லாம் செய்ய முடியலையே அப்படிங்கிற எண்ணம் நிறையா பேருக்கு வரும். ஆனால் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம ஐயா கும்பிட்டா போதும். ரொம்ப பெருசு 2 விளக்கு, 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு 2 பத்தி ஏற்றி வச்சாலும் போதும். பத்தி ஏற்றி வைக்க முடியாட்டாலும் பரவாயில்ல. 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம ஒரு 4 வரி கந்தர் அனுபூதியில் ஒரு பாட்டு, கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு, திருப்புகளில் ஒரு பாட்டு, கந்த சஷ்டி கவசம், இப்படி ஏதாவது ஒன்று படித்தா போதும். படித்தாலே அவருக்கு செலுத்துகிற பிரசாதம், பெரிய பிரசாதம். யாருமே கொடுக்காத பிரசாதத்தை நம்ம கொடுக்குறது அவருக்கு கொடுக்க தான் நினச்சிக்கிடுவார் ஐயா. அவ்வளோ பெரிய பிரசாதம். அருணகிரிநாதர் ஐயா அவர் எந்த பிரசாதமும் முருகரப்பாக்காண்டி செஞ்சது கிடையாது. அவர் செஞ்சது எல்லாமே கந்தர் அலங்காரம் முருகரப்பாக்காண்டி
ஒரு மாலை தொடுத்து போட்டிருக்காரு. அவராக எழுதி கந்தரவங்கன முருகரப்பா சொல்ல சொல்ல தான் திருப்புகழ் எழுதினார். அவரோட அவர் கொடுத்த சித்தியால் தான் முருகரப்பாவுக்கு வந்து திருப்புகழ் எழுதினார். அதே மாதிரி கந்தர் அலங்காரத்தையும் ஒவ்வொரு அடியும் படித்து பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பாங்க. அப்படியே அவருக்கு மாலையாக தொடுத்து போட்டிருக்காரு. அதுதான் அவர் கொடுக்க பிரசாதம். அருணகிரிநாதர் வந்து முருகருக்கு கொடுக்க பிரசாதமாக அதை தான் சொல்கிறாரு. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக அந்த பிரசாதம் இந்த பிரசாதம் வைக்கணும்னு தேவையில்லைங்க. நம்ம வந்து அருணகிரிநாதர் ஐயா இயற்றின அவங்க எழுதின கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், இப்படி ஏதாவது கந்த சஷ்டி கவசம், அப்புறம் நம்ம பாம்பன் சுவாமிகள் இயற்றியது எதாக இருந்தாலும் பரவாயில்ல, சிவபுராணம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து ஒரு 4 வரியை நம்ம வந்து கடவுளுக்கு பிரசாதமாக நிவேத்தியம் பண்ணாலே போதுங்க. ஐயா எப்படி சிவபுராணம் எல்லாமே படிக்கலாங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்தை நினச்சி கும்பிட்டுட்டு 2 விளக்கு ஏற்றி வச்சு அவங்களுக்கான ஒரு 4 வரி, அம்பாவை கும்பிடுறவங்களும் கந்தர் அனுபூதி படித்தா தப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா தெய்வமும் ஒரே சக்தி தான். அம்பாவை கும்பிட்டாலும், சிவனை கும்பிட்டாலும், விநாயகரை கும்பிட்டாலும், வைரவரை கும்பிட்டாலும், நம்ம குலதெய்வ சாஸ்தாவை கும்பிட்டாலும் சரி, எல்லா தெய்வமும் முருகனுக்குள்ளே தான் அடக்கும். முருகரை கும்பிட்டா அதை பற்றி ஒன்றும் இல்லை. அம்பாவை கும்பிட்டாலும் அம்பாளுக்குள்ளே தான் முருகர் அடக்கும். எந்த தெய்வத்தினாலும் எப்படினாலும் கும்பிடலாங்க. ஒரு 4 வரி எனக்காண்டி ப்ளீஸ், இது ஒரு சின்ன கருத்தாக ஏற்றுக்கிடுங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இதை கண்டிப்பாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 4 வரி படிங்க. கண்டிப்பாக அதுக்குரிய பலன் உடனே கிடைக்கும். எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம்.